ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். 2 அப்டேட்லாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸ், அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ அனிமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறானுங்க. அதை பற்றி என்ன ஏது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். முதல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. எப்படா ரிலீஸ் பண்ண போகிறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 5th வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. அதாவது அடுத்த வருஷம் வந்து ஒரு எடுத்தோடனே ஒன் பீஸ் மூவி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது தமிழில் வரப்போகிற ஃபஸ்ட்டு ஒன் பீஸ் மூவி வாட்ச் பண்ணி பாருங்கள். அது கேனன் மூவியா, அதாவது கதையோட சம்மந்தப்படுற மூவியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கதையோட சம்மந்தப்பட மூவியே கிடையாது. அது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபில்லர் மூவி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மூவியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணலாம். மூவி வந்து பார்த்திங்கன்னா முதல் இந்தியாவுக்கு வந்தது 2013 வந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹங்கமா டிவி தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து லேட்டராக டிஸ்னி XDக்கு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் வாங்கி இதை ஸ்ட்ரீம் பண்ணுறானுங்க. ஸோ வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். வாட்ச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது January 5th வரப்போகுது. இது வந்து எபிசோடு 18க்கு அடுத்து வரப்போகிற மூவி. அதாவது பார்த்திங்கன்னா அப்போ அடுத்த மாதமும், அதாவது இனிமேல் வரப்போகிற 2 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் வந்து 5 எபிசோடு ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 எபிசோடு ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக 2 வாரத்தில் ரிலீஸ் ஆன எபிசோடுமே ஒரு நாள் வந்து 5 எபிசோடு, இன்னொரு வாரம் வந்து 4 எபிசோடு அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இன்னும் வரப்போகிற 2 வாரத்தில் வந்து மாற்றி ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன அனிமே பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டெட் மவுண்ட் டெட் ப்ளே அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி, அதாவது பார்த்திங்கன்னா தேதி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. மொத்தம் 24 எபிசோடு தமிழில் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி நான் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து தமிழ் லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருப்பானுங்க. 24 எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே நாள் ரிலீஸ் ஆக போகுது. இது எதை பற்றின ஸ்டோரியாக இருக்க போகுதுன்னா நார்மல் இசாக்காய் அனிமையாக தான் இருக்க போகுது. என்னென்னா ஒரு ரீஅன்கார்டினேஷன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த அனிமே வந்து வரும். நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்கவே இல்லை இந்த அனிமே வந்து தமிழ்கிட்ட வரப்போகுதுன்னு. ஆனால் அவங்க வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்றானுங்க தமிழில் போட போகுது. அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ப்ரோ நீங்கள் டாக்டர் ஸ்டோன் சொன்னீங்கல்ல, அதாவது அந்த இது வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக டாக்டர் ஸ்டோன் வந்து சீசன் 4 வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது பர்சனலாக அதை கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, ப்ரோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீசன் 4 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் சீசன் 3 இன்னும் ரிலீஸ் பண்ணலையே, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்டோன் வந்து அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகிடும். அந்த ரிலீஸ் ஆகிற டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டாக்டர் ஸ்டோன் சீசன் 3 வந்து பார்த்திங்கன்னா 11 எபிசோடு இருக்குது. 11 எபிசோடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து ரிலீஸ் பண்ணுவானுங்க. இதே மாதிரி இப்போ எப்படி 24 எபிசோடு வந்து டெட் மவுண்ட் டெட் ப்ளே அப்படிங்கிற இந்த அனிமேக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 எபிசோடு ஒரே நாளில் விடுறாங்களோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்டோனுமே வந்து ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஸோ வாட்ச் சீசன் 3 முடிச்சுட்டு தான் நீங்கள் சீசன் 4 போக போகிறீங்க. உடனே சீசன் 3 ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போக மாட்டீங்க. ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த 2 அனிமையை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வீடியோ வந்து டக்குன்னு மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ மேலும் இந்த மாதிரி அனிமே கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.